ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். தெய்வம் மானுஷ ரூபேனா, கடவுள் மனித உருவில் இருக்கிறார் என்ற மகா வாக்கியத்தை நினைவுபடுத்தும் மகோன்னதமான மனிதர்களுள் ஒருவர் சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த டாக்டர் திரு கே சேஷகிரி அவர்கள். இவருடைய சேவை இறைவனின் நெஞ்சை மட்டுமல்ல, இரும்பு மனம் படைத்த மனிதர்களின் நெஞ்சங்களையும் கூட குளிர்வித்து வாழ்த்த வைக்கும். டாக்டர் சேஷகிரி அவர்கள் தாம்பரம் நெஞ்சக நோய் அரசு மருத்துவமனையில் இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தாம்பரம் காந்தி சாலையில் தன்னுடைய வீட்டில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலவசமாகவே மருத்துவம் பார்க்க தொடங்கினார். கட்டணம் கொடுக்க விரும்பும் நோயாளிகளிடம் 2 ரூபாய் மட்டும் கட்டணம் வாங்க தொடங்கினார். 2 ரூபாய் டாக்டர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட இவர் தற்போது 2026ஆம் ஆண்டில் கூட 20 ரூபாய் 10 ரூபாய், ஏன் பணமில்லை சார் என்று தயங்கி சொல்லும் சிலருக்கு ஃபீஸ் வேண்டாம் என்று கூட சொல்லி மருத்துவம் பார்க்கும் மகாத்மா இவர். தனது 4 பெண் பிள்ளைகளுக்கும் பொறுப்பு நிறைந்த தகப்பனாராக நல்வாழ்வை அமைத்து கொடுத்ததோடு தனது சந்ததி மொத்தத்தையும் சாயி பக்தர்களாக, சாயி சேவகர்களாக உயர்த்தி வைத்திருப்பவர். மேலும் பல வருடங்களாக வருடம் தவறாமல் புட்டபர்த்திக்கு பயணம் செய்து அங்கே குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்பவர் இவர். சென்னையிலும் எண்ணற்ற மருத்துவ முகாம்களின் வாயிலாக இலவச சாயி சேவை புரிபவர். தன்னுடைய இல்லத்தின் மாடியில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவுக்கென ஒரு பறந்து விரிந்த மண்டபத்தையே அமைத்து இல்லத்தை கோவிலாக மாற்றி வைத்த உன்னத சாயி சேவகர் இவர். பாபா தனது அனுகிரகத்தை, அளப்பரியா அன்பை நேரடியாக மட்டுமல்ல, தன்னலமற்ற தனது சேவகர்கள் மூலமும் வழங்குகிறார் என்பதற்கு உதாரணம் இந்த சேவை செம்மல் டாக்டர் சேஷகிரி அவர்கள். வாருங்கள், இவரது சாயி திவ்யானுபவங்களை அவரின் நேரடி வாய்மொழியாகவும் அன்னாரது பேத்தி ஸ்ரீ சாயி பிரியங்கா மூலமும் கேட்டு ஊக்கம் பெறுவோம். இதோ. சாயி ஆர்கனைசேஷனில் நீங்கள் எங்கேயுமே ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இது கொடுத்தா இப்போது 1000 ரூபாய் இல்லைன்னா 500 ரூபாய் மினிமம். இப்போ நானும் அதே தான் எழுதுகிறேன், 20 ரூபாய் தான் மினிமம். டிபி பேஷண்ட்ஸு வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஃப்ரீயாகவே எழுதி கொடுத்துட்டேன். ஸோ அப்படி தான் ஐ பிகேம் பாப்புலர். நான் எப்போவுமே இவ்வளோ காசு கொடு அப்படின்னு கேட்டதே கிடையாது, இன்னி வரலும். தட் இஸ் 50 வருஷமாக. அந்த கிராமத்து ஜனங்க சாமி காப்ப அப்படின்னு சாய் வரண்டாவில் உட்கார்ந்துருப்பார். அந்த ஒரு பார்வை தான். அவர் இறந்த பிறகு கூட இப்போவும் என் கூடயே இருக்கிறாரு. அவர் என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிட்ட சில அனுபவங்களை நான் இப்போது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு பெருமிதம் படுகிறேன். தாம்பரத்தில் சேஷகிரி டாக்டர் ஒரு பேர். என்னோட சின்ன வயசுலாம் 2 ரூபா வாங்கினாரு, அதுக்கப்புறமேட்டு 5 ரூபா, இப்போ 10 ரூபா, அப்படி இல்லைனா கொடுக்கறத கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவார். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே அந்த 10 ரூபா கூட வாங்க மாட்டார். உள்ளே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சரியாயிட்ட மாதிரி தான். மாத்திரை போகிறதுலாம் செகண்டரி மாதிரி தான் எனக்கு தோணும். பார்த்தாலே சரியான அந்த மனுஷனை போய் பார்த்தாலே போதும்பா. என்ன வயசு அவருக்கு? இப்போ 85+ ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சர்வீஸ் பண்ணுறாரு, இன்னைக்கும் பண்ணி தான் இருக்காரு, இன்னைக்கும் பண்ணுறாரு. அதில் வாரத்தில் ஒரு நாள் காசு கூட வாங்க மாட்டார். அது என்னைக்கு? அது ஒரு பர்டிகுலர் வாரத்தில் என்ன ஞாயிற்றுக்கிழமை சாய்பாபா அந்த நம்பிக்கை இருக்கு. வியாழக்கிழமை இப்போ ஃப்ரீ. ஆமாம், ஓகே. தாம்பரம் சேஷகிரி டாக்டர். ஆமாம். சாய்ராம் டாக்டர், உங்கள் பெற்றோர் அவர்களுடைய இறைபக்தி சேவை குணம் பற்றி கூறுங்களேன். சாய்ராம். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதம்மா, எங்கள் அப்பா பேர் நாகராஜன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஹைலி டிவோட்டட். அதில் எங்கள் அம்மா மிக மிக டிவோட்டட். எங்கள் அம்மா வாஸ் எ குட் மியூசிஷியன். கர்நாடிக் மியூசிக், ஷி வாஸ் எ வெரி குட் மியூசிஷியன். ஃபெசிலிட்டிஸ் அப்போ இல்லை. பாடுன்னா பாடுறா தவிர மைக்கு கூட கிடையாது. நிறைய பேருக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா எங்கள் அம்மா. எங்கள் ரிலேஷன்ஸில் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எங்கள் அம்மா தான் பாடணும். முகூர்த்தத்துக்கு எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடும். அஃபரும் அவன் இருந்தாலாம் 101 102 வயசாகிருக்கும். அப்பா வாஸ் எ டாக்டர். இன் தோஸ் டேஸ் தேர் வாஸ் எ கோர்ஸ் called Licentiate in Medical Practice, LMP. The present Stanley Hospital was the School of Medicine. Its original name years and decades ago அதில் படித்தார். இப்போ MBBS போடுற மாதிரி LMP, Licentiate in Medical Practice. அப்போது கவர்மெண்ட் டாக்டர்ஸு, கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸு ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாம் லோக்கல் ஃபண்டு. லோக்கல் ஃபண்டுனா டிஸ்ட்ரிக்டில் ஃபண்டு தயார் பண்ணிவிட்டு
அந்த ஃபண்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ யாரும் இங்கே ஒரு ஆஸ்பத்திரி அங்கே ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் எ லோக்கல் ஃபண்ட் டிஸ்பென்சரி. ஹி வாஸ் எ சக்ஸஸ்ஃபுல் லோக்கல் ஃபண்ட் டாக்டர் ஆஸ் வெல் ஆஸ் ப்ரைவேட் ப்ராக்டிஷனர். சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் ரேணிகுண்டா ஜங்ஷன் இருக்குது. அந்த ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு ரயில்வே டாக்டர் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, அரக்கோணம் வரலாம் எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா தான் டாக்டர். அப்படி ரயில்வேலேருந்தும் வருவாங்க. பக்கத்தில் மிலிட்ரி பேஸ், அந்த பேஸுக்கும் டாக்டர் கிடையாது, அந்த பேஸுக்கும் எங்கள் அப்பா தான். ஸோ எங்கள் அப்பா அந்த ஊரில் கொடி கட்டி பாடுறாங்க. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை எந்த சந்தர்ப்பத்தில் முதலாக கேள்விப்பட்டீர்கள்? அப்போது எவ்வாறு உணர்ந்தீர்கள்? இன்னொரு சாய்பாபா டிவோட்டி ராம்மோகன் ராவ்ன்ட்டு ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் இருந்தார். அவருக்கு என்ன தெரியும், என் ஜூனியர் தான் அவர். நீங்கள் ஏன் இவ்வளோ சேவை செய்கிறீங்க, சாய்பாபா சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருங்க, அவரை பற்றி தெரியாமையே நீங்கள் புட்டபர்த்திக்கு போங்கோ அப்படின்ட்டு என்னை பார்த்துட்டு, அங்கே நீங்கள் வர அன்றைக்கி நாங்கள் நிற்கிறேன்னார். அவர் சொன்ன பிரகாரம் நான் போனேன், இறங்கினேன். என் ஃப்ரெண்டே அங்கே இருக்கிறார். நேராக என்ன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட இவர் டாக்டரு டிவோட்டி அப்படின்னார். அப்புறம் நாங்கள் பேசுகிற இதில் அந்த டாக்டர்ஸ் வொக்காபுலரி கொஞ்சம் அது இதுன்னு வந்துடும். அது வந்த பிறகு அவர் பார்த்துட்டு he took me straight to மந்திருக்கு பக்கத்தில் கோசாலை இருக்குது. அந்த கோசாலை பார்த்துட்டு மந்திருக்கு போகலான்னார். கோசாலுக்கு பார்க்கும்போது அப்போ தான் அந்த வாட்ச்மேன் நேராக பாருங்க, ஒரு மாடு ட்வின்ஸ் போட்டுனார். மாடு ட்வின்ஸ் போடுறது நீங்கள் வந்த டைமு பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த மாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டுடுச்சு. அந்த கண்ணுக்குட்டி போட்டது மாடுனுடைய யூட்ரஸ் அது இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். கண்ணுக்குட்டி போட்டால் கீழே விழுந்துடும். ஆனால் ஆம்பளை மாடு அதனுடைய தலை கொடுக்கும், இது கீழே விழா. தலை கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கு. அப்புறம் இன்னொரு குட்டி போட்டுடுச்சு, அதுக்கு அதே மாதிரி செஞ்சுட்டு வச்சார். சரி, பாபானுடைய இது ஒரு ஜீவன் கூட அவர் இதில் ஒரு ஜீவன் கூட கஷ்டப்படக்கூடாது. அங்கே ஒவ்வொரு மாடுக்கும் தனி டப், ஃப்ரெஷ் வாட்டர் டப், ஒவ்வொரு மாடுக்கும் சாணிக்கு தனி டப்பு, பீரியாடிக்கலாக அது கலெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணார். அது முதல்ல எனக்கு காமிச்சார். அதை காமிச்ச பிறகு மந்திரிக்கு கூட்டிகிட்டு போனார். புட்டபர்த்தியில் மருத்துவ சேவை செய்த அனுபவம் குறித்து சொல்லுங்களேன். 11 வருஷம், வருஷத்துக்கு 2 தடவை நான் புட்டபர்த்திக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஈச் இயர் 15 days or 10 days. See, there is a hospital at புட்டபர்த்தி, லோக்கல் ஹாஸ்பிட்டல். கேட்டாங்க எப்படி இது நீங்கள் ஸ்பெஷாலிட்டி என்ன, நான் அதெல்லாம் சொன்னேன். பேஷண்ட்டை பார்த்து எதுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து பக்கத்துலேயே அங்கேயே சீனியர் டாக்டர் ஒருத்தர், அவர் பர்மனெண்ட், மீதெல்லாம் டெம்பரரியாக வந்துட்டு போவாங்க. ஸோ அவரை போட்டு இனிஷியல் போட்டால் தான் மருந்து கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் 2 நாள் எழுதினது, அது எழுதினது அவர் பார்த்துட்டு இவர் கையெழுத்தோட சீட்டு வந்தால் என் கையெழுத்து எதிர்பார்க்காது கொடுத்துரு அப்படின்னு. ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் மிரக்கல். பாபா உங்களோடு பேசியிருக்கிறாரா? கண்ணோடு கண் உற்று பார்த்திருக்கிறாரா? ஹி ஹாஸ் லுக், அவர் என்னை பார்த்துருக்காரு. அது எப்படின்னா, ஒரு வறண்டா, நீங்கள் அங்கே போயிருந்தால் புட்டபர்த்திக்கு போயிருந்தால் அவர் உட்கார இடம் இருக்கும். அந்த உட்காரத்த இடத்துல இந்த பக்கம் ஒரு வறண்டா, இந்த பக்கம் ஒரு வறண்டா. அந்த வறண்டாவில் என்னை வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 rows உட்கார வச்சார். எனக்கு முன்னாடி இருக்கிறவர் பெரிய காலேஜுக்கு வைஸ் சான்சலர். அவர் இவ்வளோ தடி, இவ்வளோ ஹைட்டு இருக்கார் என் முன்னாடி இருக்கிறவர். ஆனால் நான் சுவாமிக்கு ரொம்ப கிட்ட தான் உட்காந்து இருக்கிறேன். ஆனால் சுவாமி எனக்கு தெரியல. நான் இப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன். அதை அவன் கவனிச்சிட்டாரு. சடனாக எழுந்திரிச்சு நின்றுட்டாரு. எழுந்து நின்றுட்டு என்னை கூப்பிட்டுட்டு, நீ இங்கே உட்காரு,
நான் உங்கள் இடத்துல உட்கார்றேன்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் பெரியவர், என் இடம் சின்ன இடம், இதில் என்ன, இதில் இடம் இல்லையே, நீ கஷ்டப்படுறது நான் பார்த்துருக்குறேன். வருஷம் அங்கே ஸ்டாஃப் அவர், நான் வருஷத்தில் என்றைக்கு வேணாலும் பார்க்குறேன். நீ 10 நாள் தான் வந்திருக்கிறேன், 10 நாள் இங்கே உட்காரு. அதுக்கப்புறம் நான் போகிற வரலும் எனக்கு அதுதான் சீட்டு. ஒரு தடவை இப்படி இருந்து எப்படின்னாரு, ஓகே அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவங்க கெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொன்னார். அது அந்த ஒரு பார்வை தான். பாபா உங்கள் கனவில் தோன்றிய ஏதேனும் அனுபவம் ஞாபகம் இருக்கிறதா? many times, even 3 days back he appeared. இந்த பக்கம் பெரிய கூட்டம், இந்த பக்கம் ஒரு கிரீட்டம், அவர் சென்டரில் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி காட்சி அப்பப்போ ட்ரீமில் தெரியுது. பட்டு என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து மாத்திரம் கிளியராக அவர் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கிறாரு, அவர் ஏதோ பேசுகிறார். அதான் பார்க்குறேன். எந்த சூழ்நிலையில் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியது? காலேஜ்லேருந்து என்னைக்கு பாஸ் பண்ணணும் அன்னிலேருந்து. ஏன்னா காலேஜில் அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு நாடு சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பீரியட் இருந்தது. இப்போது 51-52 வருஷத்தில் சோஷியல் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு அப்போ சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கூட ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட்டு என்னுடைய சார்ஜ் 20 ரூபாய். எல்லோரும் 200 இவ்வளோ வாங்காத. நான் என்றைக்கு ஸ்ட்ரெத்து டிகிரி கையில் கொடுத்தாரோ அன்றைக்கி என் மனசில் நானே திருடப்படுத்திக்கினேன். நான் இனிமேல் டாக்டர் இருந்தாலும் ஏழைங்களுக்கு தான் பார்க்குறேன், ஃபீஸு வாங்க மாட்டேன். ஃபீஸை பலவந்தமாக இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டேன். அவருக்கு என்ன தேவையோ அதுவும் மார்க்கெட்டில் இருக்கிற சீப்பஸ்ட்டு மெடிசன் எழுதிட்டு அவங்களுக்கு போகிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இங்கே வந்து 50 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கிட்ட வர பேஷண்ட்ஸு 75% ஏழைங்க தான். டிபியில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். டிபியில் ஸ்பெஷலைஸ் பண்ணப்போ எல்லாம் டிபி பேஷண்ட்ஸு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃப்ரீயாகவே எழுதி கொடுத்துட்டேன். ஸோ அப்படி தான் ஐ பிகேம் பாப்புலர். மருத்துவர்கள் அனைவரும் ஏழைகளுக்கு உங்களைப் போல் இலவசமாக மருத்துவம் பார்க்கும் ஒரு வசந்த காலம் வரும் என்று நினைக்கிறீர்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. டாக்டர்ஸினுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் சேரும்போதெல்லாம் பணம் கிடையாது, இது கிடையாது, இந்த டெஸ்ட் கிடையாது. இப்போ போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போது வந்து அந்த பணத்தை திரும்பி எடுத்து அவங்க எங்கெங்கேயோ கடனை போட்டிருப்பாங்க, வீடை விற்றிருப்பாங்க, வயலை விற்றிருப்பாங்க, வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அதை திரும்பி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தினால தான் அவங்க ஃபீஸ் ரைஸ் ஆகிடுச்சு. காலேஜில் சொல்லிக் கொடுக்குறது நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, நோக்கம் இப்படி இருக்கணும். பட் ப்ராக்டிக்கலாக அவங்க சூழ்நிலைன்னா அவனுக்காக வச்ச கடனை எப்படியாவது நீ பண்ண. என்ன ஆகுதுன்னா காலேஜை விட்டு வெளியில் வந்த உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா பரவாயில்லை. இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்னா கிடைக்கவே இல்லை. ஸோ எப்படியாவது தே ஹேவ் டு சர்வை. அவங்க எவ்வளவோ பணம் செலவழித்து வராங்க. இப்போது விலைவாசிகள் ஜாஸ்தியாகி போச்சு. படிப்பு ஃபீஸ் போக இந்த செலவு அந்த செலவுன்னு ஜாஸ்தியாகும். தேர் இஸ் நோ சொல்யூஷன். அவர் மேலே பக்தி இருக்கிறவங்க தான் இருக்கும். சாயி ஆர்கனைசேஷனில் நீங்கள் எங்கேயுமே ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. இத்தனை ஆண்டுகால இந்த அனுபவத்தில் மறக்க இயலாத நெகிழ்ச்சி தரக்கூடிய நினைவு பற்றி பகிர இயலுமா? ஃபஸ்ட்டு என்னை வந்து புதுக்கோட்டையில் போட்டாங்க. புதுக்கோட்டையிலேருந்து டெம்பரரியாக கீழாநல்லின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போட்டாங்க. போட்ட 2வது நாளும் 3வது நாளும்
ஒருத்தர் வந்தார், ஒரு ஆயா. அந்த ஆயா சொல்லுது, சார் நான் டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு குழந்தை வந்துடுச்சு, உள்ளே இன்னொரு குழந்தை இருக்குது, எனக்கு தெரியல, நீங்கள் வரணும் அப்படின்னுச்சு. அவள் நல்ல வேலையை அவள் சொல்லிட்டான், சார் நான் அம்பலிக்கல் காட்டு மதருக்கும் குழந்தைக்கும் போகிற ரத்த நாடு தான் அவள் கட் பண்ணல, நான் கட் பண்ணல சார், நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. டிரான்ஸ்போர்ட் எப்படி? ரெட்டை மாட்டு வண்டி, 2 வந்து, ஆனால் இது ரெட்டை மாட்டு வண்டி, ரோடு வண்டி போய் ஒரு பாதை வரும், அந்த பாதையில் போயிட்டு அங்கே போய் பார்த்தோம். அது ஒரு குடிசை. உள்ளே போனால் லைட் என்ன, உங்களுக்கு கிருஷ்ணன் புட்டி லேம்ப் தெரியுமா? அந்த காலத்தில் அலுமினியத்தில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பா மூடிட்டு அதுலேருந்து ஒரு இவ்வளோ நீளத்துக்கு அந்த எரியறது இல்லை, அதை போட்டுட்டு இருப்போம். அதுதான் அந்த ஊரில் அந்த குடிசையில் விளக்குன்னு கேட்டால் இது கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ பிறந்த பேபியை ஓப்பனில் படுக்க வச்சேன், வேறு வழியே இல்லை. பார்த்தா இன்னொரு குழந்தை இருக்கு, என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன், சீதரிசவை கையை விட்டுட்டு குழந்தை தலையை பிடிச்சிக்கிட்டு விடையில் எடுக்கிறதுக்கு, அம்மா நீ வயிறு எவ்வளோ கீழே தள்ளணும் ப்ரெஸ் பண்ணு, நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ இழுக்கணும் தான் வந்துச்சு. குழந்தை வந்துச்சு. அப்புறம் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு அதுவும் அங்கே படுக்க வச்சேன். அந்த கிராமத்து ஜனங்க சாமி காப்பா அப்படின்னா, அந்த மிட்வைஃப் மட்டும் சொல்லிடுச்சு, சார் நீங்கள் இருக்கிறதுனால தான் இது சார், 2 இல்லைன்னா 2 பேரும் செத்து போயிருப்பாங்க சார் அப்படின்னுச்சு. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மிட்வைஃப் அந்த ஊருக்கு. மறுநாள் கீழே டிஸ்பிளே சாய்ராம் கும்பிடுறேன் அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியாது. அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னுடைய லைஃப்பில் இப்போ கூட ஒவ்வொரு டீட்டெயிலும் அது ஞாபகம் இருக்குது. விளக்கு கிடையாது, பொட்டி விளக்கு. நீங்கள் பொட்டி விளக்கே பார்த்துக்க மாட்டீங்க. பொட்டி விளக்கு, குடிசை, ஒரு கட்டில், கயிறு கட்டில், அவர் தான் காப்பாற்றினார். சென்னை தாம்பரம் வாசிகளின் இதயத்தில் குடியிருக்கும் உங்களுக்கு புட்டபர்த்தியில் வீடு எவ்வாறு அமைந்தது? வீடு வாங்கினதும் ஒரு சின்ன மிரக்கல். நான் வருஷத்துக்கு 2 தடவை போயிட்டே இருந்தேன், தங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தோணுச்சு, இங்கேயே ஒரு வீடு ஏன் வாங்கக்கூடாதுன்ட்டு. அப்போது டெலிஃபோன் தான். ஸோ டெலிஃபோனில் என் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இங்கே ஐடியா இருக்குது, வாங்கிட்டான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்கிற? வாங்கின பிறகு எல்லோரும் போகலாம் வரலாம் அப்படின்னு. சரி வாங்கிங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு புரோக்கர் கொண்டு போய் காமிச்சான். அது எனக்கு பிடிக்கல, ஃபஸ்ட்டு வேண்டாம். சம் விசிட்டிங் கார்டு கேம் டு மை ஹேண்ட், இவங்ககிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். சாய்ராம், நான் அவரோட பொண்ணு. அந்த இன்சிடெண்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா வந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி வாங்கணும் வீடு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. பட் ஆனால் அவருக்கு யாரை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரியல. அந்த டைமில் வந்துட்டு ஜஸ்ட் ஹி வாஸ் வாக்கிங் த்ரூ த காரிடார். அவர் ஸ்டே பண்ண இடத்துல அந்த காரிடாரில் அவர் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு கால் கீழே ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது. அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து பார்க்கும்போது தான் வந்துட்டு அந்த புரோக்கரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் நம்பர் இருந்தது. அந்த நம்பரை வந்துட்டு அவர் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டார். அப்போ ஆமாம் இந்த மாதிரி இங்கே வீடு வந்து சேலுக்கு இருக்குது அப்படின்னோடனே, எப்படி கிடச்சிது சார், நாங்கள் யாருமே இந்த சைடு வரவே இல்லையே, வாய்ப்பே கிடையாது இங்கே எங்கள் விசிட்டிங் கார்டு வரத்துக்கு, எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னோடனே, தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு வீடு அவர் வாங்கினார். ஆக்சுவலாக அவர் மனசில் நினச்சாரு வாங்கணும் அப்படின்ட்டுன்னு, அது தானாக வந்து அந்த விசிட்டிங் கார்டு வந்து அங்கே கிடச்சிது. அப்புறமா அவர் அது இது பண்ணது, காண்டாக்ட் பண்ணி பேசினது, டன் வித்தின் 1 day. இட்ஸ் ரியலி சுவாமிஸ் மிரக்கல். இது பாபாவின் சத்யசாயி நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் நீங்கள் சாயி பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கண்டினியூ யுவர் டிவோஷன். சில பேர் கொஞ்ச நாள் இருந்துட்டு விலகிடுறாங்க, சிலர் பணத்துக்கு அவசுக்கு வராங்க,
சிலர் பக்திக்காக ஆசைப்பட்டு வர்றாங்க, சிலர் சர்வீஸுக்காக ஆசைப்பட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சதோ அதில் அப்படியே இருக்கிறாங்க. இந்த பணத்துக்காக வந்தவங்க இதிலேருந்து ஒரு பைசா கிடைக்காது. உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் நம்பு, அவர் உனக்கு எல்லாம் செய்வார். நம்பிக்கை தான். அவருக்கு தெரியும் யார் அவரை நம்புகிறாங்க யார் நம்பலை என்று அவருக்கு தெரியும். 2011 பாபா மகா சமாதி அடைந்துவிட்டாலும் நம் கூடவே இருக்கிறார் என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிரக்கல் என்னன்னா, சாய்பாபா இறந்துட்டார். நாங்கள் நேராக புட்டபர்த்தி போகிறோம். மறுநாள் தான் எடுத்தாங்க. அங்கே போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் முதல்ல ஏகப்பட்ட போலீஸ் அவர் இறங்கும் போது 2 கிலோமீட்டருக்கு கியூ. அந்த 2 கிலோமீட்டர் கியூவில் என்னால் நிற்க முடியாது. நேராக நான் போகிறேன், சுவாமி மேலே பாரம் போட்டு போகிறேன். போகும்போது ஒரு 100 பேர் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் என்ன தெரிஞ்சவர் யாரோ இருந்தார். சார் இங்கே நில்லுங்க சார். கொஞ்ச தூரம் போன பிறகு சுவாமி தலைமாட்டில் இந்த பெருங்கலத்தூர் சமயத்தை கன்வீனர் தான் உட்காந்துருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, என் பின்னாடி உட்காருங்கன்னார். உங்கள் இஷ்டம், எப்போ வேணாலும் போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம். அது அவருடைய தலைமாட்டில் போன பிறகு தலைமாட்டிலையும் உட்காந்தேன். 2 hours உட்காந்தேன். அவர் இறந்த பிறகு கூட இப்போவும் என் கூடயே இருக்கிறாரு, அங்கேயே இருக்கிறாரு. ஹாலில் பெருசாக ஃபோட்டோ, ஹால்லேயே இருக்கிறாரு. நான் எங்கே போனாலும் இருக்கிறாரு. எங்கே இருந்தாலும் அந்த ஃபோட்டோ இருக்கும். அவர் சின்னதோ பெருசோ கண்டிப்பாக இருக்கும். நான் கேம்புக்கு வாரம் மெடிக்கல் கேம்புக்கு போவேன், அங்கேயும் வச்சுருக்கேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாஈஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்ன சர்வ பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். என்னோட பேர் சாய் பிரியங்கா. நான் டாக்டர் கே சேஷகிரி அவருடைய மகள் வைத்து பேத்தி. தாத்தாவுடைய வயது முதிர்வு காரணமாக அவர் நிறைய அனுபவங்களெல்லாம் அவரால் ரீகலெக்ட் பண்ண முடியல. அவர் என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிட்ட சில அனுபவங்களை நான் இப்போது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு பெருமிதம் படுகிறேன். பாட்டி பேர் கே அன்னபூரணா. அவங்களுக்கு மொத்தம் 4 மகள்கள். ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணி, அவங்களோட ஹஸ்பண்ட் ராமாராவ். அப்புறம் செகண்ட் டாட்டரோட பேர் உஷா, அவங்களுடைய கணவர் விஸ்வநாதன். தேர்ட் அவங்களுடைய பேர் விசாலாட்சி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் குமார். ஃபோர்த்து தான் எங்கள் அம்மா வரலக்ஷ்மி, எங்கள் அப்பா பேர் மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம் அண்ட் வரலக்ஷ்மிக்கு நான் ஒரே மகள். சுவாமி ஃபர்ஸ்ட் அவர் ஒரு மகான், ஒரு குரு இருக்கார் அப்படின்ற மாதிரியான அனுபவம் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அவரை பற்றின விஷயங்கள், அவருடைய மிராக்கல், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, எல்லா புத்தகங்கள் படித்து அவரை பற்றின நிறைய சத்சங்கம் அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஒரு குருவை தாண்டி அவர் ஒரு சுவாமி, எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு எட்டர்னல் அபோர்ட் அவர் அப்படின்றத அவர் அதுக்கப்புறமா தான் உணர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லி ஹி டெடிகேட்டட் ஹிம்செல்ஃப் டு சுவாமி. நான் பிறக்கிற அந்த டைம்ல இருந்தே தாத்தாக்கு அந்த டைம்ல இருந்து தான் அசோசியேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. ஸோ அதனால நான் பிறந்த உடனே கண்டிப்பாக சாய் அப்படின்ற பெயர் கண்டிப்பாக வைக்கணும் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணதுனால தான் என் பெயர் சாய் பிரியங்கா அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வச்சாங்க. இதில் இன்னொரு மிராக்கிள், ஒரு சித்தம், கடவுள் சித்தம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா ஈரோடில் ஈரோடு சமத்தியில் எங்கள் அப்பா பாலவிகா ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. அந்த டைமில் ஹி வாஸ் அ பாலவிகா ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ எங்கள் பாட்டிக்கும் என்னோட அப்பா அண்ட் அவங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாருக்குமே சுவாமியோடைய அசோசியேஷன் உண்டு. பர்த்திக்குன்னு பெருசாக போனது இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஈரோடு சமிதியில் அவங்களோட பஜன்ஸ், ரெகுலர் பஜன்ஸ், சேவாஸ் எல்லாமே பாலவிகாஸ் கிளாஸஸ் எல்லாமே அவங்க செய்யறது உண்டு.
அண்ட் அது ஆர்கானிக்காக எங்கள் அப்பாவுக்கும் சுவாமியோட அசோசியேஷன் இருந்து தாத்தாக்கும் அந்த அசோசியேஷன் ஜாஸ்தியானதுனால இட் வாஸ் நேச்சுரலி நானுமே ஒரு சுவாமிஸ் சைல்டாக வந்துட்டு பிறக்கிறதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு இருந்தது. நானும் பாலவிகாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து முடித்து இப்போ நான் பாலவிகாஸ் குருவாக இருக்கேன். தாத்தாவோட மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வயது முதிர்வு காலமாக அவர் நிறைய விஷயங்களை அவர் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு சொல்கிறதுக்கு. அவர் ரீகலெக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி தாம்பரம் சமிதியோட அவரோட அசோசியேஷன் வந்துட்டு மோர் தென் 30 இயர்ஸாகவே அவருக்கு அந்த அசோசியேஷன் இருக்குது. சமிதியில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மொபைல் கேம்ப்ஸ் நிறைய வந்து மெடிக்கல் கேம்ப்ஸில் அவர் போகிறது உண்டு. ஆரம்பாக்கம் வில்லேஜ், மன்னிவாக்கம் வில்லேஜ் இங்கெல்லாம் அவருடைய சர்வீஸ் வந்துட்டு எவ்ரி சண்டே அவர் வந்துட்டு டைட் ஷெட்யூல் வச்சுப்பாரு. ஈவினிங்ஸ் பஜன் பண்ணுறது உண்டு. எங்கள் ஆற்றுல வந்துட்டு பஜனா மண்டலி இருக்குது. மொட்டை மாடியில் இதுக்காக ஒரு ரூஃப் போட்டு 2013 எவ்ரி செகண்ட் சண்டே வந்துட்டு பஜன் வித் ஃபுட்டோட வந்துட்டு தாத்தா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தார். அந்த சத்சங் எப்போவுமே இருந்தது தாத்தாக்கு. அதுக்கப்புறம் இப்போது ஒரு பாஸ்ட் ஆஃப்டர் கோவிட்லேருந்து எவ்ரி சண்டே இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு பஜன் நடந்துகிட்ருக்கோம். சமிதி பஜன் இங்கே ஆற்றுல நடக்கும். புட்டபர்த்தியில் அப்பப்போ டாக்டர்ஸ் இல்லை, ஏதாச்சும் இப்போ ஒரு டாக்டர் வரலை, ஒரு சீஃப் டாக்டர் வர முடியல புட்டபர்த்தி சர்வீஸ்க்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர் எப்போவுமே வந்துட்டு தாத்தாவோட நேம் தான் அவருக்கு ஞாபகம் வரும். நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா சாய்ராம் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கேட்டால் இவர் உடனே ஒத்துண்டு அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் காலையில் ரீச் ஆகிட்டு அங்கே உடனே போய் சர்வீஸ்க்கு நான் உட்காந்துருவேன். அதே மாதிரி சுவாமி ஒரு டைம் இவர் போகும்பொழுது இவரால் ஒரு டைம் வந்து சாப்பிட்டுட்டு தர்ஷன் போக முடியல. ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி அந்த டைம். அவர் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த இதுலேயே தர்ஷன் இருந்தது. ஓகே, தர்ஷன் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தர்ஷனில் வந்துட்டு உட்காந்துட்டாராம். அப்போ சுவாமி வந்துட்டு அந்த கிராஸ் பண்ணி போகும்பொழுது கரெக்டாக இவரோட இது வரும்போது நின்று சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைகையில் அவரை வந்து கேட்டாராம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை அப்படின்றப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிரசாதமும் கொடுத்துட்டு அவர் வந்துட்டு கிராஸ் பண்ணி போனதாகவும் அவர் எனக்கு சொன்னது உண்டு. ஸோ அவரோட லைஃப்பில் எல்லாம் நிறைய மிராக்கிள்ஸ் தான். அவர் இன்னைய வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறாரு. எல்லாமே வந்து சுவாமியோடைய கிரேஸ் தான். சுவாமி லிட்ரலி அவருக்குள்ளே இருந்து தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. அவர் ஸ்டில் 90 இயர்ஸ் கார் ஓட்டுறாரு, 2 வேளை பேஷண்ட்ஸ் பார்க்குறாரு. அது இல்லாமல் சண்முகம் ரோட்லேயுமே வந்துட்டு ஒரு தனி கிளினிக் வச்சு மத்தியானமும் பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டில் வந்து ஈவினிங் பார்ப்பாரு. மகா சமாதிக்கு அப்புறமாவே அவர் வந்து எப்பவுமே எங்ககிட்டயும் சொல்கிறது உண்டு. அவர் பார்க்கக்கூடிய எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, நம்மளால பிரசாந்தி நிலையம் போனால் அவரை வந்து நம்ம விஷனரியாக பார்க்க முடியாது அப்படின்ற ஒரே இதுதானே தவிர அவரை நம்மளால உணர முடியும். ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ சுவாமி இஸ் தேர். இப்போ நம்ம இன்னும் நிறைய சுவாமியை உணர முடியும். நீங்கள் நினச்சா அவரை நம்மளால வந்துட்டு உணர முடியும். இப்போ இன்னும் அதிகமாக நம்மளால அவரை உணர முடியும்ன்றதை அவர் எப்போவுமே சொல்கிறது உண்டு. அவர் எந்த வேரியேஷனுமே இல்லை, அவர் இருக்கார் அப்படின்றத அவர் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி தாத்தாவை பற்றி அவர் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ மிராக்கிள்ஸ் சுவாமி வந்துட்டு தாத்தாவோட லைஃப்பில் நடத்தியிருக்காரு. நான் பிறந்த டைமில் ஹி காட் சிக். இவ்வளோ சிக்கான ஒரு மனுஷனா இப்போ இவ்வளோ திடகாத்திரமாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சுவாமியோட இதுதான். அந்த இது கண்டிஷன்லாம் வந்துருந்தால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவாரான்னு நாங்கள்லாம் யோசித்தோம். ஆனால் அவர் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அவருக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவருடைய இது எல்லாத்தையுமே பவுன்ஸ் பேக் பண்ணி அவர் வந்தது எல்லாமே சுவாமியோட சத்சங்கம் தான். ஒரு 4 பேர் அவரை பற்றி பேசுகிறதோ அது எதுவுமே அவர் எதிர்பார்த்தது இல்லை. ஓகே, எல்லாமே சுவாமிஸ் இதுதான். அவர் எப்பவுமே சுவாமி நம்ம பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே அவர் எப்பவுமே நடக்குதா நடக்கட்டும், பேசுகிறாளா பேசட்டும், அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு எப்போவுமே அவர் அந்த கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு அவர் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டார். எனக்குமே அதான் சொல்வார். மணி மேக்கிங் அந்த இது இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் இது எல்லாமே வந்து மணி மேக்கிங் ஒரு ஃபீல்ட் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் ஆகிடுச்சு. சர்வீஸாக இருந்த மெடிக்கல் ஃபீல்டு வந்து இப்போ பிஸ்னஸாக மாறினதுனால அந்த வலையில் நம்ம சிக்கக்கூடாது. நம்ம எனி அதர் ஃபீல்டு போனாலுமே அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸாக என்ன பண்ணாலும் சுவாமி உங்களுக்கு கொடுக்கறது கொடுப்பாரு. இப்போ நான் இவ்வளோ செஞ்சேன், எல்லாமே சர்வீஸாக தான் செஞ்சேன். ஆனால் எனக்கு கிடைச்சது எல்லாமே சுவாமி நான் செஞ்ச சர்வீஸ்க்கு எனக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அது அவர் எப்போவுமே சொல்கிறது உண்டு. நான் என்னோட சர்வீஸ் அப்படின்னு தான் அவர் எப்போவுமே நினைக்கிறது உண்டு. जय साईराम. हे साई जगन्नाथा,
हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा। दीनबन्धु साईनाथा, करुणा सिन्धु जगन्नाथा, दीनबन्धु साईनाथा, करुणा सिन्धु जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे शिरडी जगन्नाथा, हे पर्ति जगन्नाथा, हे साई जगन्नाथा, हे शिरडी जगन्नाथा, हे पर्ति जगन्नाथा, हे साई जगन्नाथा। जय साईराम।